வணக்கம் நண்பர்களே. ஆதி பாரதி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பாட்டி ராஜேஸ்வரிக்கு கையில் ஆதி பாரதி கல்யாண ஃபோட்டோ கிடச்சிடுது. உடனே நம்ம மித்ராவை கூப்பிட்டு கேட்குறாங்க, இந்த பாரு ஆதிக்கும் பாரதிக்கும் கல்யாணம் ஆகிருக்கு, அவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவி, இந்த விஷயம் உனக்கு தெரியுமா மித்ரா அப்படின்னு கேட்குறாரு. பாட்டி எனக்கு தெரியும், அப்படின்னா இந்த கல்யாணத்தை முதல் ஆளாக நிப்பாட்ட போகிறது நான் தான் அப்படின்னு நம்ம ராஜேஸ்வரி பாட்டி கல்யாணத்தை நிப்பாட்டதுக்கு கடகடன்னு கிளம்புறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா ஒரு கட்டத்தில் ஒரு கூப்பாடாக போட்டுறாங்க நம்ம ராஜேஸ்வரி பாட்டி, இந்த கல்யாணம் நடக்காது, ஆதியும் பாரதியும் தான் கணவன் மனைவி, அதுக்குள்ளே எவிடன்ஸ் இருக்குது, ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க பிரிஞ்சிருக்காங்க, என் பேத்தி மடத்தனமாக கல்யாணம் ஆன நபரை கல்யாணம் பண்ணிடலான்னு கனவு காணா, இது நடக்க நான் விட மாட்டேன் அப்படின்னு கொந்தளிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட நேரம் அப்போ நம்ம மித்ரா காலத்தில் நான் தாலி கட்டுறேன் அப்படின்னு ஆனந்த் மித்ரா காலத்தில் தாலியை கட்டி நம்ம பவானிக்கு ஆப்பு வைக்கிறாங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோம்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க நேரம் தான் கரெக்டாகிட்டு நம்ம ராஜேஸ்வரி பாட்டி அப்படியே சாய்வாக இருக்காங்க சேரில். இன்னும் கொஞ்ச நேரத்தில் என் பேத்தி மித்ராவுக்கு ஆதிக்கும் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கெல்லாம் வேட்டு வைக்கும் விதமாட்டு அவங்க கையில் ஒரு பேப்பர் விழுது. அதை எடுத்து பார்க்குறாங்க, சாக்காராங்க. என்ன ஆதி பாரதி கல்யாண ஃபோட்டோ, அப்போ ஆதியோட மனைவி பாரதி தானா, பாரதியோட புருஷன் ஆதி தானா, இப்படி ஏகப்பட்ட டவுட்டு. இதைப்பா என் கண்ணு குருடா போச்சா இல்லாட்டா உண்மை இதுதானா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது, எனக்கு கையில் எவிடன்ஸ் கடவுளாட்டு தந்திருக்காரு அப்படின்னு அந்த ஃபோட்டோவை தூக்கிக்கிட்டு ஓடுறாங்க. நம்ம ராஜேஸ்வரி பாட்டி இதுக்கு மித்ரா கிட்டேயே இதுக்கு பதிலை கேட்டுடலாம் அப்படின்னு மித்ராவை பிடிக்கிறாங்க. ஏண்டி மித்ரா, உனக்கு ஒன்று தெரியுமாடி, இந்த ஆதிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்டு, அவளோட பாரதியோட கணவர் தான் இந்த ஆதி, அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள கல்யாண ஃபோட்டோ என்ன இருக்குது அப்படின்னு ஒரு விஷயத்தை கேட்டோம்னா, ஐயோ பாட்டிக்கு இந்த உண்மை தெரிஞ்சு போச்சே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு மண்டை பிச்சுக்கிட்டு மித்ரா இருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா, ஆமாம் பாட்டி தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே ஓங்கி ஒன்று கொடுக்குறாங்க. இவ்வளோ கேடுகட்ட வேலை உனக்கு எதுக்குடி, கல்யாணம் ஆன நபரை கல்யாணம் பண்ணிவிட்டு உன் வாழ்க்கையை நாசாக்க பாரியா, உன் வாழ்க்கையை நல்லா இருக்கணும்டி, அதுதான் எனக்கு ஆசை. நான் அமெரிக்காவிலேருந்து வந்ததுக்கு காரணமே நீ நல்லா இருக்கிறத பார்க்கணும். நீ அப்படி இருக்க நேரம் ராஜேஸ்வரி பாட்டி, இந்த உண்மையை நான் இப்போவே சொல்லிடுவேன் எல்லாத்துட்டையும், ஆதிக்கு கல்யாணம் ஆகிட்டு நீ இந்த கல்யாணம் நடக்காதுன்னு ஆளாக நான் தாண்டி தடுத்து நிப்பாட்டுவேன் அப்படின்னு மித்ராட்ட சொன்ன உடனே மித்ராவுக்கும் சுதாகருக்கும் தூக்கி வாரி போட்டுது. இந்த பாட்டி உண்மையை உடைச்சி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுவாங்க அப்படின்னு சாக்காராங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம மித்ரா கிட்ட அழகாக சொல்கிறாங்க, நீ எந்த நிலையில் இருந்தாலும் பரவாயில்ல, நீ நல்லவளா கெட்டவளாக இருந்தால் கூட எனக்கு பரவாயில்ல, ஒன்று எனக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளோதான் மித்ரா அப்படின்னு மாஸ்கெல்லாம் போட்டுட்டு நம்ம ஆனது நான் உன் கழுத்தில் தாலி கட்டணும்னு விரும்புகிறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லி பார்க்குறாங்க. ஆனாலும் ஆதிக்க சொத்தை ஆக்குபேடு பண்ணணும் அப்படின்னு மித்ராவின் ஒரு குருட்டுத்தனமான ஒரு எண்ணம். அந்த எண்ணத்துக்காக இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு எனக்கு ஆதியை தான் பிடிச்சிருக்கு, ஆதியை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு ஒத்த காலில் நின்று சரி பண்ணுறாங்க. பவானி செய்யக்கூடிய குருட்டு வேலையில் பவானியே விழ போகிறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவங்க பையன் ஆனது இந்த மித்ராவை கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு அந்த இடத்துல செமையாக ஐடியா போட்டு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தோம்னா நம்ம பாட்டி ஒட்டுமொத்த கூட்டத்துக்கு முன்னாடியே இந்த கல்யாணம் நடக்காது, ஆதியும் பாரதியும் கணவன் மனைவி, அதுக்குள்ள எவிடன்ஸ் இருக்குது, என் பேத்தி தான் ஒரு அசட்டுத்தனமான நம்பிக்கையில் ஆதியை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறா. ஆனால் நான் அமெரிக்காவிலேருந்து பார்க்க நினச்சதே என் பேத்தி நல்லபடியாக வாழறது தான், இந்த ஆதியை கெட்டுனா என் பேத்தி நல்லபடியாக வாழ முடியாது, இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு தடுத்து நிப்பாட்டுறாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் பார்த்தோன்னா அப்போனா என் பேத்திக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்க நேரம், பாட்டி கவலைப்படாதுங்க, நான் உங்கள் பேத்தி கழுத்தில் தாலி கட்டுறேன் அப்படின்னு அந்த இடத்துல ஆனந்த் முன் வராங்க. அப்படியா, பவானியோட பையன் என் பையத்தி கழுத்தில் தாலி கட்டுறான்னா அதை விட சந்தோஷம் எனக்கு ஏதும் இல்லை அப்படின்னு சொல்ல நேரம், மொத்தத்தில் உங்கள் குடும்பத்தில் தானே சம்பந்தம் வைக்க போகிறோம், சரி ஆதி பாரதி கணவன்
மனைவியாக இருந்துட்டு போகட்டும், என் பேத்தி கழுத்தில் இந்த ஆனந்த் தாலி கட்டட்டும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த சைடு செம்ம ஷாக்கிங்காக இருக்காங்க. பவானி, மித்ரா எவ்வளோ கேடு கட்டவ, என் வீட்டு மருமகளா, இந்த ஆனந்துக்கு எவ்வளோ படித்து சொன்னேன், ஆனாலும் இவன் இந்த கல்யாணத்துக்கு வராத இங்கே அப்படின்னு வந்து சொன்ன பிறவா அமெரிக்காவிலேருந்து இங்கே வந்து என் உயிரை வாங்கிட்டு கிடக்குறான். இப்போ இவன் வந்து மித்ராவை என் வீட்டு மருமகளை ஆக்குதா, இது சரிப்படாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோபத்தில் கொந்தளிக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம பாட்டி ராஜேஸ்வரி பாட்டி, நல்ல வேலை நம்ம இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிக்கிட்டு ஆரியை வந்து பாரதியை வந்து சேர்த்து வச்சுட்டோம், இது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம மித்ரா திருந்துவாங்களா, திருந்த போகிறது இல்லை அப்படின்னு வந்து கன்ஃபார்ம் ஆக்குறாங்க. பாட்டி, எனக்கு ஆதியை தான் வந்து பிடிச்சிருக்கு, நான் ஆதியை தான் கல்யாணம் பண்ண போகிறேன், ஆதியை தான் நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம், மறுபடியும் நீ முதல்ல இருந்து ஆரம்பிக்க மித்ரா, நான் சொல்லியாச்சுல இந்த கல்யாணம் நடக்காது, நீ உங்கள் விருப்பம் இல்லை பாட்டி, என் விருப்பம் தான் முக்கியம், ஏண்டி ஒரு கேடுகட்ட வாழ்க்கைக்கு நீ எதுக்கடி ஆசைப்படுற அப்படின்னு வந்து மித்ராவை ஓங்கி அறையிறாங்க. அதே நேரத்தில் துரை ஓடி வராங்க. ஆதி வந்து இந்த மித்ரா காலத்தில் தாலி கட்டுறாங்க, இந்த மித்ரா படுவாவி, இவ வந்து மித்ராவும் பவானியை சேர்ந்து தான் என்னை வந்து உயிரோடி இருக்கக்கூடாதுன்னு என்னை தீர்த்து கட்டுறாங்க. இப்போ ஒரு கட்டத்தில் நான் அவங்ககிட்ட இருந்து தப்பி என்னை ஒருத்தருக்கு பாதுகாத்தாரு, இப்போ நான் இந்த உண்மையை சொல்லாட்டா இந்த பாரதிக்கு நான் செய்த துரோகம் ஆயிடும், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். மித்ரா, நம்ம ஆனந்த் வந்து மித்ரா காலத்தில் தாலியை கட்டுறாங்கங்க.